பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறது. அதிகரித்து விட்டது ஐயா, அதிகரித்து விட்டது. இந்த ஆட்சிகளே கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று உரைக்கின்றாய். அதற்காக நீதி கட்சி வந்திருக்கிறாயா? நீதி கேட்கிற நீதி நீதியாவது எங்க பார்த்தா மாதிரி இருக்கிறது. பார்த்தா மாட்டேங்கிறா. மாட வெட்ட போறது. பயப்படாதே. நடந்தது என்ன? மாபெரும் கொலை நடந்திருக்கிறது. கொலை என்றால் என் கொலையை நடுக்குகிறதே. நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீதி தவறாதே. இந்த பெண்ணுடைய ஆட்சிகளே கொலை இருக்கின்றது. இந்த கொலை யார் செய்திருப்பார்கள்? மன்னா என்னடா நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை உண்மைதான் கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறான். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். ஒரு சான்ஸ் கேட்டு இந்த ஏழை பெண்ணை இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவனை கண்டுபிடித்தால் தக்க சன்மானம் வழங்கப்படுங்க. கொலை பண்றவனுக்கு கொலைகாரனுக்கு உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக கணம் கோட்டானவர்களே இதற்கு சரியான சீத பேசி நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை உண்மைதான் கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். யார் 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 யாரா யார் ஏய் யார் ஏய் யார் 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 சொல்றா நம்மள கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டும். யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் படவர்கள். இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளி யார் தெரியுமா? சொல்றா, பயப்படாம சொல்லு. நான் இருக்கேன், பயப்படாத. எங்க என்ன ஊர்ல ஓரிட்டு உதவாங்க. கொலை செய்த யார் சொல் பார்க்கலாம். ஐயோ கூத்தாண்டி அம்மா, ஐயோ கூத்துறா. எவனோ கொலை பண்ணான், எவனோ செத்தா. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். மன்னா என்னடா நீ அண்ணன் இருந்து சொல்றா. கொலை செய்தவன் யார்? நல்லா வந்து பார்த்தா தான் தெரியும். ஐயோ போடுறான். கொலை செய்தது யார்? யார் 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 கொலை செய்தது யார்? யார் 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 கொலை செய்தவன் தான் செய்திருப்பான். ஐயா, இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றான். ஐயா, இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். கற்பழித்து கொலை செய்தவன் கொடியவன் யார் தெரியுமா? ஆசைப்படுகிறான். கொலை செய்தவன் என்னடா ஒரு ஏழை நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளைக்கின்றாயே. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே ஓடி வந்து இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் விளைக்கின்றாயே. அவர் யார்? எப்பேர் பெற்றவர் தெரியுமா? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு
நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட இந்த உத்தவரை பார்த்து ஒரு கொலைகாரனை வளைக்கின்றாயே, கொலைகாரனை உரைத்த உடன் எனக்கு என்னவோ அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேருக்கு அரசபையில் ஏன் இவர் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கொலையை நான் செய்யவில்லை. இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்வது அத்தனையும் ஆணித்தரமான உண்மை. கொலைகாரன் நான் அல்ல. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவன் சேர்த்துக்க. இந்த பெண் மாத்தி மாத்தி சொல்றேன். மேடியா பூமாதேவி கால கடைக்குங்க. போல முட்டுவாங்க வாங்கிடுவா. வாடா பாடு. அப்பா மகளே, எனக்கும் அமைச்சர் அவர்கள் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிகொடுத்து கேட்டீர்களா? அப்பா, மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணிகா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். இப்போதுதான் பட்டப்படி முடித்து தாயகம் வந்து இருக்கிறாய். உன் தாய் தந்தை பார்ப்பதற்காக பெரியவர்களாக பேசும்பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ தலை இறைக்க வாழாடக்கூடாது. ஜாக்கிரதை. கொலைகாரன் யார் என்ற இதற்கு மேல் தான் நான் தேடப் போகிறேன். அமைச்சர்களே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது. யார் வேணாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். அப்பா, சரியான முறையில் விசாரித்து அமைச்சர் அவர்களுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் தான் வழங்க வேண்டும். கண்டிப்பாக. கூசட்டிய சொல்லுங்க ஐயா. குழம்பு சட்டி கண்டால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், நீரை விசாரித்து கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டுமடா. கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து ஒளியாக போய் நம்ம தூக்கு தண்டு சும்மா காட்டிண்டா ஏமாட்டி ஆமா, விசாரிங்கள் ஐயா. கொலை நடந்தது ஐயா, எங்கே? இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம், இந்த கொலை நடந்த இடம் பத்தாமரை குளம் ஐயா. பையன் உக்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். வேன் எடுக்க சொல்லு கிளம்பலாம். இல்ல கேபிஆர் சுனில் வழி நாட்டு கொலை நடந்த இடம் அந்த பொட்டாமரை கொலை. பொட்டாமரை குளத்திற்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். உண்மை. இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். மறுக்கப்படாத உண்மை இது. அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதற்கு யார் சாட்சி? இந்த கொலைக்கு யார் சாட்சி? சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சி வேண்டும் ஐயா. நன்றிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி.
அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன ஐயா, என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று நான் பலமுறை எடுத்துக் கூறியோம். இதற்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே? சாட்சி வேண்டும். இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. ஏய், என்ன ஒரு கணவன் தரிசனம் பையன். விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்கக்கூடிய கடவுள் தான் சாட்சியா? கடவுள் சாட்சியா? அந்த கல்லாக இருக்க கடவுள் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கண்ணால் பார்க்க சாட்சி ஏதாவது இருக்கிறதா? கேட்டு பார்க்கின்றேன். ஆமா, கொலை நடந்த கொட்டாவரை குளம் இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, ஐயா, இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இறந்து பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்து ஐயா. என் தங்கச்சி ஐயா. உனது பெயர் என்னுடைய பேர் சுந்தர் ஐயா. சுந்தரா? ஏன் கருப்பு சுந்தரமா, வெள்ளை சுந்தரா? ஏய், ஏழை சுந்தர். நியாயம். ஏய், அவளா உனக்கு தங்கை, ஆமாய்யா, அவளுக்கு நீ அண்ணன். நான் அண்ணையா. இந்த தங்கைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது. ஐயா, சொந்தக்கார சாட்சி என்பதே செல்லாது. சாட்சி இல்லா வழக்கு சாரிடமில்லாத சங்கிலம் சல, சல. கேட்டு துரத்தாய் கூட்டு செல்வாது பிடித்து தூக்கிறார். ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே ஐயா. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லவே செல்லாது. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா? ஐயா, ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்த ஐயா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை மண்ணையா என் தங்கச்சி. படமாக உன் நாட்டு அமைச்சன் என் தங்கை என் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டார். நான் பலமுறை எடுத்து கூறியோம். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கைக்கு சரியான நீதி வழங்கவில்லையே ஐயா. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட மண்டலம் வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனை தேர்ந்தெடுத்து கொண்டாட மனித சோழன். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தந்தை அழித்தறிந்தாரே சிவி சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையா பரிசாக கொடுத்தாரே பாரி மன்னல். அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும் ஐயா. என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் ஐயா. என் தங்கையை கற்பழித்து கொலை செய்த கொடியவனுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் ஐயா. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினா என் தங்கைக்கு நீதி வழங்கவில்லையே. என் தங்கைக்கு நீதி கிடைக்கவில்லையே. என் தங்கையை பிரிந்த வேதனையா, என் தங்கையை பிரிந்த சோகத்தா இந்த ஏழை என் வயிறு சாபத்தை தர போறையா. என் வயிறு சாபத்தை தர என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தண்ணீர் தவிக்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தண்ணீர் துளிக்கின்றனோ, அதே போன்று உன் நாட்டிலிருந்து நாட்டு மக்களிலிருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து கட்டிய மனமிருந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை என்ன சொன்னாவ? என்ன சொன்னாவ? என்ன சொன்னாவ? சவுட்டு மனமே. ஏய், ஏழை கொடுக்க சாவு எனக்கு வலிக்கும். நியாயம். ஏய், அண்ணா, அவனை விடுங்க. பாருங்கள் எப்படி ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க போகிறதா? எனக்கா வலிக்கும்? உனக்கு கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலையே கிடையாது. சபை கலையும். புறப்படுங்கள். சற்று இல்லைங்கள். என்ன இந்த கொலையை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும். எப்படி? ஆமா, இந்த
கொலை நான் செய்தேனா? ஆமா, நான் தான் இந்த கொலையை செய்தேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? நிச்சயமாக இப்பேற்பட்ட தவறை நீங்கள் தான் செய்திருக்க வேண்டும். எப்படி? இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை கண்களால் பார்த்தாயா? ஐயா, என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் இவர் செய்த தவறை முடிவெடுப்பதற்காக என்ன? ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிகுளித்து கேட்டீர்களா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். என்னடா இது? பாடு ஒருத்தான் ஒலைட்டு தரும். கொஞ்சம் பேர் புல்லா புல்லான மாட்டுல ஊட்டின்னு ஓடுறிய. சரி விடுமா, அமைச்சர் அதை குடிச்சிட்டு ஒலைட்டு தரான். ஏய், என்னது? என்னடா என்னாச்சு? அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். யாரு? 3 லட்சம் ரூபாய் கேக்குறான் அட்வான்ஸ். அத யாரு? உங்க அப்பா நியாய சுண்டை. ஏய், அதான் மடையனே. நான் தான் இந்த கொலையை செய்தேன்னு சொல்கிறாளே, எப்படி இது? கொலை செய்தா ஆமா, அதை நீ பார்த்தால் என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். அமைச்சர் அவர்களே, இப்பொழுது வந்து கூறுகின்றேன், என்ன? அதை செவிகொடுத்து கேளுங்கள். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் ஏய், சூது கப்பம். சூது கப்பம். மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என்னுடைய தந்தையிடத்தில் அகப்பட வேண்டும். அப்பொழுது என்னுடைய தந்தை சரியான தண்டனை உங்களுக்கு ஓடி. எங்கடா வா? ஏய், ஓடா, ஓடி. பூரா முட்டு சேர ஓடி. காலையில அப்படியே வந்து பிடிச்சிருவாங்க. என்ன ஆளுங்களை பார். செல்கிறாளே. பகையாளி குடும்பத்தை உறவாடி கடிக்க வேண்டாம். ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒரு விளக்கு எரியும். ஒருத்தமிட்ட தாலியை அறுத்தா நம்ம தாலி விடலாமா இளவரசி? விடமாட்ட தனிமையில் வருவா. பார்த்துக் கொள்கிறேன் அவளை.